இப்போ குழப்பம் அடைஞ்சு போயிருக்கான் உன் வீட்டுக்காரன். இவனை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? அவனையும் காப்பாற்ற முடியலை, வாழ்க்கையும் காப்பாற்ற முடியலை. ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பது எப்படி? ஏற்பட்டது செய்வனையால் நடந்திருக்குமா, இயற்கையால் நடந்திருக்குமா என சந்தேகம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. ஒட்டச்சந்திர திண்டுக்கல் மாவட்டமா? அவனுடைய மன அலைகள் மாறும், அவனை தெளிவுபடுத்திடலாம்னு உத்தரவாயிடுது. சரியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இடம் மாற்ற வேண்டும். அதனால அது விட்டு இந்தா புதிய இடத்தையும் புதிய கனியவும் தந்தேன். வாழ்க்கை நல்லா இருக்கும், அவனை திருத்தி தார, வருமானம் வரும். இந்தா செல்வாக்கா வாழ்வாய் மகளே. இருக்கலாம், வேற இடத்த மட்டும் மாற்றிக்காங்க தொழிலுக்கு. கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல முடிவு குடியான்னு கேட்டு வந்திருக்கான் மீசக்காரன். வாயா என்னடாங்க? கனவிலும் பழனி, எங்க நினைவிலும் பழனி. பழனியா பக்கத்தில்? சபாஸ். என்னடா வேணும் உனக்கு? உன்னையவே கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கே பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லா தொண்டும் படுதேன், என்னை ஏப்பா அப்படி தெருவில் விட்ட மாதிரி வேதனை பார்க்கன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. முடிச்சு வச்சா போதுமா? நீ ஏன் அப்படி வாதம் பிடிக்க? உன் பொண்ணுக்கு நீ வேற மாப்பிள்ளையை பார்க்க வேண்டியது தானே? கால் வந்துட்டு வா. இப்போ உன் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன், அந்த பிள்ளையோடைய மனசும் சரியில்லை, அந்த குடும்பம் நமக்கு ஒத்து வராது. அதனால் நமக்கு அது வேண்டாம், அது இஷ்டப்படி மாமன் கல்யாணம் முடிச்சு வைக்கட்டும், நமக்கு தேவையில்லை அப்படின்னா விட்டு போயிட்டான். இப்போ உன் பிள்ளை மனதுக்குள்ளே இன்னும் திறந்த மனப்பான்மை இன்னும் வரல, அவ உள்ளத்தை திருத்த வேண்டும். இந்த 60 நாட்களில் அவ மனத்தை மாற்றி வைகாசியில் திருமணத்தை நடத்தி வைக்க. அப்படிடா வெற்றி உண்டு. அருவாடிச்சு வைடா எனக்கு. ஓ அடுத்த கேள்வி கேட்காத, ஓடி போயிரு. ஒட்டஞ்சத்திரம் கேரளா வாமா. நீ பேசணுமா நான் பேசணுமா? நீ பேசணுமா நான் பேசணுமா? கால் வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே தெய்வம் உத்தரவு கொடுத்த மாதிரி பளிச்சு 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 பளிச்சுன்னு சத்தம் கேட்கு. அப்படி கேட்க எங்களுக்கு நல்லது நடக்கிறீங்க, அப்போ இது விருதா அந்த பளிச்சு பளிச்சுன்னு சத்தம் கேட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு நீ கேட்குற. அதான உண்மை சாமி. உண்மையிலேயே இது நோயாக இருந்தால் மருத்துவத்தால் தீரணும். இது வேற ஏதோ செய்வன கோளாறால் என்னைய கிடத்திட்டாங்க. என் உடம்புல நீர் இறக்கமும் பேய் இறக்கமும் வந்து என்னைய பாடா படுத்துது. சமயத்தில் முதுகுல நடுமுதுரை வந்து ஏறி நின்றுக்கிட்டு என்னைய அதைய விட மாட்டுக்கு. உண்மையா இல்லையா? இந்த பிரச்சனையை தீர்க்கணும். முடியுமா முடியாதா? உன் கேள்வி அது அனே. கால் வந்துட்டு வா. நீ நின்றுக்கிட்டே படுத்து கும்பிட்டு வந்தா தாய், படுக்க வேண்டாம். ஏன் கவலைப்படுற? வரலாம். மனைவி மேலே ரொம்ப பாசம் உடைய மனிதன். நான் பட்டகதை எத்தனையோ பாரினில் உண்டு. வாமா, கையை கொண்டாமா, கண்ண மூடுமா, கண்ண முடி. காலில் இருந்து மேலே வர குடு குடு குடுன்னு ஓடுறது மாதிரி ஒன்று இருக்கு. என்ன இதை பூரா வத்த வச்சு உன்னை நல்லாக்கி தந்தா போதுங்களா? இந்த 9 முறை என்னைய வந்து பார், நீ நல்லா இருவ. போ, வெற்றியாக்கி தரேன் பாப்பா. கபடத்தால் நடந்த சூதுகளை மாற்றி உன் குடும்பத்தை நல்லாக்கி உயிர்கண்டம் இல்லாமல் காக்க. போயிட்டு வரலாம். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். இன்றைய உத்தரவு தான் பணகுடி
பனகுடி பனகுடி படுத்துறாங்க. பனகுடி கால் வந்துட்டு வரலாம். காத்தவராய என்னென்ன வேணும்? மகளுக்கு வெளிநாட்டுக்கு மருமக வெளிநாட்டில் இருக்காங்க. மகள் வெளிநாட்டுக்கு போகிறது ரெடியாக விசா ரெடியாக இல்லை. கனடாவில் இருக்கார். அவர் ஃபுல்லாக ஒர்க்குன்னு ஒர்க்கில் பிஸியாக இருக்கார். வேற அது இஷ்டமாக வந்து நல்ல சந்தோஷம். அவன் வேலை பார்த்துருக்கா மெட்ராஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே போகணும். கண்ணை முடிக்காங்க. இவனா அப்படியா? திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தீங்களா? முருகன் கோயில் போகும். முருகன் குலதெய்வம். இன்னும் கொஞ்சம் கண்ணை மூடு. புதன்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து தனியாக பாருங்கள், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். இந்தாம்மா இந்தா வா, மகா சக்தியாக இருப்பா, பேசுவோம். விபூதி மட்டும்தான் வாங்க சொல்லியிருக்கேன். நீங்கள் களக்காடு பக்கம் பத்தனேரி பனவடி பக்கம் வாக்குவாதமே பண்ணக்கூடாது. இந்த விபூதி வாங்கிக்கா. அடுத்த வாரம் வா, என்னை முதல்ல வந்து பாரு. அண்ணாச்சி வாங்க, மெல்ல வாங்க. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை. இந்தாப்பா என்ன செய்யணும்? இந்தா நீர்க்கட்டு உரையும் வலி இல்லாமல் காப்பாற்றுறேன். வரி இருக்கு, காப்பாற்றுறேன். வீணாக அலைய வேண்டாம், சரியாயிருவீங்க. பணம் பணம்